திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஹிந்தியில் பேசிய டிமார்ட் பணியாளருக்கு பலார். உயர்நீதிமன்றத்துக்கு பில்லி சூனிய பூஜை. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் மராத்தி மொழியில் பேச மறுத்து ஹிந்தி மொழியில்தான் பேசுவேன் என அடம்பிடித்த வட மாநில தொழிலாளருக்கு மகாராஷ்டிரா நவநிர்மணி சோனா நிர்வாகிகள் பலார் பலார் என கன்னத்தில் அறையை விட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் மகாராஷ்டிராவில் மும்பை உயர்நீதிமன்றம் அனைத்து வாயில்களிலும் மர்ம நபர்கள் மாந்திரீக பூஜை செய்வதற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மும்பை என்றாலே ஹிந்தி மொழிதான் பேசுவார்கள் என்று பொது தோற்றம் இருக்கிறது. ஆனால் மகாராஷ்டிரா மாநில மக்கள் தங்களது தாய்மொழியான மராத்தியில் பேச மறுக்கும் பிற மாநிலத்தவர் மீது தாக்குதல் நடத்தும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அண்மையில் கர்நாடக மாநிலம் எல்லையில் கர்நாடக அரசு பேருந்தில் பயணித்த மராத்தியர்கள் நடத்துனர் மராத்தி மொழியில் பேச மறுத்ததால் தாக்கினர். அதற்கு பதிலடியாக கன்னடத்தில் பேச மறுத்த மராத்தியர்களை மீது கன்னட மொழி அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். இதனை அடுத்து இரு மாநில எல்லைகளுக்குள்ளும் பதற்றம் ஏற்பட்டு பேருந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டு இந்த பதற்றம் இப்போதுதான் தணிந்தது. இந்த நிலையில் மும்பையில் வெர்சோவா பகுதியில் உள்ள டிமார்ட் சூப்பர் மார்க்கெட்டில் பணியாளர் ஒருவர் வாடிக்கையாளர்களிடம் ஹிந்தி மொழியில் பேசியிருக்கிறார். ஹிந்தி நமக்கு புரியவில்லை, அதனால் மராத்தி மொழியில் பேசுமாறு வாடிக்கையாளர்களை கூறியிருக்கிறார்கள். ஆனால் டிமார்ட் பணியாளரோ தனக்கு ஹிந்தியில்தான் பேச தெரியும், ஹிந்தி மட்டுமே பேசவும் முடியும் என அடம் பிடித்துள்ளார். இதனால் டிமார்ட் பணியாளருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களிலும் பகிரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெசோவா பகுதியில் உள்ள டிமார்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்ற மகாராஷ்டிரா நவநிர்மன் சோனாவினரும் இந்தியில்தான் பேசுவேன் என அடம்பிடித்த பணியாளரை அடையாளம் கண்டுபிடித்து கன்னத்தில் பலார் பலார் என அறைந்துள்ளனர். மராத்தியில் மண்ணில் மராத்தி மொழிதான் பேச வேண்டும் என எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றனர் மகாராஷ்டிரா நவநிர்மன் சோனா நிர்வாகிகள். இந்த நிலையில் மும்பை உயர்நீதிமன்றத்திற்கு சென்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு பேரதிர்ச்சியாக அனைத்து வாயில்களிலும் மாந்திரீகம் செய்யப்பட்ட பூஜை பொருட்கள் சிதறி கிடந்ததை கண்டனர். தேங்காய், எலுமிச்சைப்பழம், குங்குமம், கருப்பு நிற சாத்தான் பொம்மை என ஒவ்வொரு வாயிலிலும் சிதறி கிடந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மாந்திரீக பொருட்களை அகற்றுவதற்கும் தூய்மை பணியாளர்கள் தயங்கினர். இது குறித்து தொடர்பாக போலீசாரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை உயர்நீதிமன்றத்துக்கே பில்லி சூனிய பூஜை நடத்தி மிரட்டல் விடுத்த மந்திரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.